இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? பிள்ளைங்க சாவறது வந்து பெத்தவங்க பார்க்குறது தான். பார்க்கக்கூடாத சாவு. அவ்வளோ பச்சை குழந்தைங்க செத்து போயிருக்குது. இவனுங்க மாத்தி மாத்தி பழி போட்டு திரியிறானுங்க. ஊருக்காரங்க கேட்ட தொறந்து சொன்னா தொறந்து விட்டேன். கேட்ல யாரும் கிடையாது. கேட் தொறந்தது நான் போனேன். ட்ரெயின் வரது தெரியல. என்னய்யா விளையாடிட்டு இருக்கீங்க? குழந்தை வளர்க்குற ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் கேட்டு பாருங்க. எவ்வளோ பயந்து 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 ஒவ்வொரு நாளும் அவன ஸ்கூலுக்கு அனுப்புறான்னு சொல்லிட்டு. ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருமா? ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து செத்துருமா? கரண்ட் ஷாக் அடிச்சு செத்துருமா? சீலிங் விழுந்துருமா? வாத்தியார் அடிச்சு கொன்றுவானா? இல்ல கூட இருக்கவன் அடிச்சு கொன்றுவானா? இல்ல உடம்பு சரியில்லாம போய் இவனுங்க பார்க்காம விட்டு செத்து போயிருமா? பயந்து பயந்து வயித்துல நெருப்பு கட்டி ஸ்கூல்ல அனுப்புறாங்க. நீங்க என்னடான்னா சாதாரணமா விளையாடிட்டு இருக்கீங்க. ஒண்ணும் இல்ல. சிம்பிள் விஷயம். ட்ரெயின் வரும்போது ரயில்வே கேட் தொறந்துடக்கூடாது. இதான் சட்டம் சொல்லுது. யார் என்ன பண்ண போறீங்க? சாலை விதி ரோட் ரூல்ஸ் என்னத்தம்மா சொல்லுது? நான் ஒரு ரயில்வே கிராசிங்கை கிராஸ் பண்ணும்போது கேட்டுக்கு முன்னாடி வண்டியை நிறுத்திட்டு 2 சைடு கிளியராக இருக்கான்னு பார்த்துட்டு தான் கிராஸ் பண்ணணும். புதரா இருந்தது தெரியலையா? அப்புறம் என்ன? எதுக்கு கிராஸ் பண்ணுறீங்க? தெரிலனா அலட்சியம். நம்ம ஊரில் போகிற முக்கால்வாசி உயிருக்கு காரணம் அலட்சியம். இன்னும் எத்தனை பேரை வாங்க போகிறான்னு தெரியல. அங்கே ஏதோ சப்வே வரணுமா? இவ்வளோ நேரம் அப்ரூவ் பண்ணலையா? இப்போ மாற்றி மாற்றி கையெழுத்து போட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. பண்ணி போன உயிர் வந்துடுமா? அந்த குழந்தை ஓடி விளையாடுச்சுமா வீடு. அந்த வீட்டில் போய் பார்த்தா தான் வழி தெரியும். இவ்வளோ நாள் வெளில குழந்தை இனிமேல் கிடையாதுன்னு சொல்கிறப்ப அந்த வலி இருக்கு பாருங்க. அவன் மனக்கு வந்தால் தான் தெரியும். வம்சமே முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? இன்னும் எத்தனை பேர் தான் உனக்கு கொல்ல போகிறான்னு தெரில. நியூஸை திறந்தாலே அப்படியே பதறுது.